லிஃப்ட் நிறுவனத்தினால் அம்பாறை காரதீவில் 2ஆம் கட்டமாக உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்த மியோட் எனப்படும் தமிழர்களின் மருத்துவ நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் லிஃப்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினால் உலருணவுப் பொதிகள் 13/12/2024 அன்று வழங்கப்பட்டன. உலருணவுப் பொதிகள் லிஃப்ட் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜானு முரளிதரனினால் காரைதீவு உதவி பிரதேச செயலாளர் எஸ். பிரதீபனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு பின்னர் லிஃப்ட் நிறுவன உத்தியோகத்தர்களினால் நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. காரைதீவு வெள்ள நிவாரண உலருணவு விநியோகத்தின் விசேட இணைப்பாளராக செயல்படும் கிராம உத்தியோகத்தர் எஸ். கஜேந்திரனின் ஒருங்கிணைப்பில் உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டிருந்ததுடன் லிஃப்ட் நிறுவனத்தினால் காரைதீவில் கடந்த வாரமும் உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டிருந்தமையும் அதேபோல மியோட் நிறுவனத்தினால் மட்டக்களப்பிலும் லிஃப்ட் நிறுவனம் ஊடாக கடந்த வாரம் உலருணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நான் கஜன் காரதீவு பிரதேசத்தில் கிராமத்தில் தொடங்கியிருக்கிறேன். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள காரதீவு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட 4 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு UK அதாவது லண்டனில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ் நிறுவனத்தினுடைய நிதி அனுசரணையுள்ள லிஃப்ட் அமைப்பினால் குறிப்பாக காரதீவு 1, 2, 4, 8, 11 ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு சேர்ந்த 65 பயனாளிகளுக்கு வெள்ளத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட 65 பயனாளிகளுக்கு இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையுமே இந்த தருணத்தில் நாங்கள் அந்த நிறுவனத்துக்கும் லிஃப்ட் நிறுவனத்துக்கு நாங்கள் நம்பி தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் மக்கள் ஒரு இடர்பாடோடு இருக்கிற நேரத்தில் அவ்வாறான உலருணவுப் பொதியை வழங்கியமை அந்த மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ் நிறுவனத்துக்கும் நாங்கள் லிஃப்ட் நிறுவனத்துக்கும் பிரதேச செயலர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம்.